ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா வாஸ்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு மனுஷன்? வாஸ்து சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம்ங்கிறது பஞ்சபூதங்களுடைய அருளை வந்து ஒரு குழந்தை பிறக்கின்ற வீடே வாஸ்துப்படி இருக்கும்போது அது மிகப்பெரிய ஆற்றலாகவும் அற்புதமாகவும் வளரும். அது வளர வளர அது வெளிப்படுத்துகிற விதம் வந்துங்க நாம் இருக்கக்கூடிய இடமும் தொங்கக்கூடிய விஷயமும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய எண்ணங்களும் பிரபஞ்சத்துக்கு நான் இப்படி ஆகிடுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தோணிகிட்டே இருக்கும். ஒரு ஈசானி மூலையில் பெரிய செப்டி டேங்கோ தண்ணி தொட்டியோ இந்த மாதிரி எல்லாம் கூட வைக்கிறது தப்பு தான். ஜல மூலையிலேயே தண்ணி வந்து பூமிக்குள்ளே வச்சாலும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேங்க. வீட்டினுடைய ஈசானி மூலையிலிருந்து காம்பவுண்டுடைய ஈசானி மூலைக்கு ஒரு இமேஜ் லைன், அந்த லைனில் குழி வந்துருச்சுன்னா அவங்க பிரசித்தி பெறவே முடியாது. வாய் மூலை என்ன பண்ணுவாங்க, வடமேற்கில் தான் செப்டி டேங்க் போடணும்னு இதுவும் தவறு நடக்கும். அப்புறம் சில பேர் வந்து இடமே இல்லைங்க, அப்பா அம்மா நல்லா இல்லாத இடத்துல இருந்துட்டு இவங்க வந்து என்னதான் தங்கமாக கொண்டிருந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாது. குடிசை முதல் அரண்மனை வரை மாட மாளிகையாக இருந்தாலும் அதற்கும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துருச்சுன்னா பட்டை கிளப்பிட்டு போகலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தொட்டி கட்டுறீங்களே, அந்த சம்பிளையும் நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியிலேருந்து வர தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்க, அதையவே குடிங்க. தெற்கு பார்த்த வீடு ஒரு வாசல் உள்ள வீட்டுக்கு போகாதீங்கப்பா, குடும்பத்தோடு போகாதீங்க, பேச்சலர் மட்டும் போங்க. இப்போ பாருங்கள், கணவனை இழந்த மனைவி ஒரு வீடோ அல்லது தாத்தா மட்டும் இருக்கிறாரு, பாட்டி மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் தவறான இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே வந்துட்டு நமக்கு வாஸ்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா பிறந்த காலத்தில் இருந்துட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறத எல்லாருமே கேட்பாங்க. இப்போ வாஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான சப்போர்ட் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம கூட இன்றைக்கி வலம் வாஸ்து டாக்டர் அசோகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கண் திறப்பு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறது அப்படிங்கிறது வந்துட்டு அடித்தள மக்கள்ல இருந்துட்டு பெரிய ஆட்கள் வரைக்குமே அவங்களுக்கு சக்ஸஸ் இது ஒன்று தான் ஒரு பெரிய கோலாக இருக்கும். வாஸ்துப்படி ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா வாஸ்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு மனுஷன்? வாஸ்து சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம்ங்கிறது பஞ்சபூதங்களுடைய அருளை வந்து மிஞ்சுவதற்கு இந்த உலகில் ஒன்றுமில்லை. பிரபஞ்சம் நினைச்சதுன்னா ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தையே பிரட்டி போட்டுற முடியும். இதுக்கு பேசிக் வந்துங்க மனிதன் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா பண்டைய காலம் முதல் இன்று வரை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பணம் வேணும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உட்கார்ந்த கடைக்கு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. இல்லை அப்படிங்கிறப்ப வந்துங்க அவங்கவுங்க ஓட வேண்டிய சூழ்நிலை. இந்த இது எப்படி பிராச்சித்தம் இப்படி ஒரு கிடைக்கிது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கிடைக்குதுன்னா சில பேர் வேலையே செய்ய மாட்டாங்கம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் பெருசாகிற வரைக்கும் சரி, பேரப்பிள்ளைகள் வர்ற வரைக்கும் சரி, காலகட்டமாக ஒரு பையன் ஏழை எடுத்துட்டிங்கன்னா என்ன வேலை செய்கிறாரு தெரியுது, அவரோட பையன் அவன் இருக்கார், அவங்களுக்கு நல்லா பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நல்லா ஹாப்பியாக போயிடும். ஒரு இடத்துல வந்து ஏழையாக இருப்பாங்க, அப்பா அம்மா கூலி வேலை செய்திருப்பாங்க. அந்த பையனோட வாழ்க்கையை பார்த்தோம்னா மனிதன் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு இந்த இடத்துல கேட்குறீங்க. பிரபஞ்சம் வாஸ்து எப்படி சப்போர்ட் பண்ணுது? இப்போ ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு பெரிய ஃபேமிலியில் இருக்கிற பையனும் சரி, ஒரு அடித்தட்டு மக்கள் குடிசை வாழ் பகுதியில் இருக்கக்கூடிய பையன் இப்படி எடுத்துக்கலாம். அப்போ தான் புரியும். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மக்களுக்கு புரியும். நீங்கள் கேட்டது மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுமா? மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த நிமிஷம் அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃபுங்க. இப்போ காற்று வலின்னா டாக்டர் என்ன சொல்லிடுவார், சரி போயிடுச்சுப்பா சொல்லிடு அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து இதெல்லாம் நான் நெகட்டிவாக நினைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய கதவு எதுன்னு தெரியுங்களா? பெரிய டோர். இந்த டோர் திறந்தால் அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் ஒரு ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன் தியேட்டர், அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அங்கே வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்லதாக வரலாம், கெட்டதாக வரலாம். அந்த பக்கம் கை குழந்தையை வச்சுட்டு சின்ன வயசில் இருக்கிற பெண் நின்றுருப்பா, அவங்க ஃபேமிலி நின்றுருக்கும். இந்த பக்கம் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. டாக்டர் அந்த டோர் திறந்து என்ன சொல்ல போகிறார், அதோட எதிர்பார்ப்பு மாதிரிங்க வேர்ல்டில் எந்த கோவிலையும் கூட சாமி எதிர்பார்க்குறதும் கூட ஐயப்ப சாமி கோயிலில் பூஜைக்கு நம்ம பார்க்குற மாதிரி நின்றுட்டுருக்கிற மாதிரி அந்த ஒரு 10 பேர் அங்கே கோடி பேர். ஆனால் விஷயம் என்னென்னா பெருசு. அந்த ஆன்சருக்காக காத்துட்டு இருக்கிறப்போ அந்த டோரை திறந்து இந்த இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக இருந்து விட்டால் அந்த டாக்டர் வந்து இதை பேஸ் பண்ணக்கூடிய விதம் வந்துங்க நிச்சயமாக மிகப்பெரிய விஷயம். நம்ம எல்லா படத்துலையும் அந்த க்ளோசிங்கில் பார்த்துருப்போம். என்ன சொல்லுவாங்க இது வந்து எம்ஜிஆர் முதல் இன்று வரை எல்லா படத்திலும் நம்ம பார்த்த விஷயம் தான். இப்போ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரபஞ்சம் எப்படி சப்போர்ட் பண்ணுது.
இப்போ சப்போர்ட்டிங்கிறது எல்லாத்துக்கும் பண்ணணும். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனவருக்கும் கூட பண்ணியிருந்துன்னு அவரும் பொழைச்சிருப்பார். சரிங்களா? அதே கதவு நிறைய பேருக்கு கரெக்டாக அந்த டோரோட நிலைமை உங்களுக்கு தவறாக சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி இருக்கும் சூழ்நிலை அவருங்க சொல்கிறாங்க, வேறு வழியில் தைரியப்படுத்திக்கிங்கம்மா மனசை, கொஞ்சம் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் ஆன்சர் சொல்லாமையும் கூட போயிடுறாரு. அப்புறம் அந்த நர்ஸுக்கு தான் சொல்லி காம்பவுண்டர் லெவலில் இருக்கிறவங்க தான் பேசி அதை சொல்லிடுவாங்க. டாக்டர் வந்து அந்த ரூம்குள்ளே இருந்துங்க 2 கதவு இருக்குது. இந்த கதவை திறந்துட்டு சக்ஸஸ்ன்னு இதில் வந்துடுவார். இல்லைன்னா பின்னாடி டோரில் போய் அங்கே அவர் ரூமுக்கு போயிடுவார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேஸ் பண்ண முடியாது. அங்கே கட்டக்கூடிய பணம் கோடிக்கணக்காக இருக்கலாம், லட்சக்கணக்காக இருக்கலாம், ஆயிரக்கணக்காக இருக்கலாம். இங்கே பணம்ங்கிறது வேலை செய்யாது. இந்த இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க இந்த பூ விலையிலேருந்து மேல் உலகத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் ஒன்று இடம். சரிங்களா? இது ஏன் உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்தி இது நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குடிசை முதல் நம்ம மாட மாளிகை வரை இருக்கக்கூடிய அரண்மனையில் வாழ்கின்ற பையனும் அன்றாட வாழ்க்கைக்கு கஞ்சி தண்ணி இல்லாமல் அப்பா அம்மா போய் கூலி வேலை செஞ்சு வளர்கிற பையன் வரைக்கும் நம்ம சொல்லணும்னா ஆபிரகாம் லிங்கன் எடுத்துக்கலாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன். ஏன் நான் அமெரிக்காவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா புரியருக்கு. நார்மலாக பிறந்து இந்த அளவுக்கு உச்சத்தால் சேரில் உட்கார முடியுமானா முடியும். ஃபஸ்ட்டு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்ளும் தகுதி. நாம் தூங்குகிற இடம். நான் இதைத்தான் வாஸ்துல திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஒரு குழந்தை பிறக்கின்ற வீடே வாஸ்துப்படி இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆற்றலாகவும் அற்புதமாகவும் வளரும். அது வளர வளர அது வெளிப்படுத்துகிற விதம் வந்துங்க 30 வயசில் வெளியே வரலாம், 20 வெளியே வரலாம், 40 வெளியே வரலாம், 60 கூட வெளியே வரலாம். அப்துல் கலாம் மாதிரி 70 வயசுலையும் கூட ஜனாதிபதி சீட்டில் போய் வரலாம். அவர்னு அவருக்கே தெரியாது. 69 பார்த்தீங்கன்னா சென்னையில் பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு 70 வயசில் வந்தால் ஜனாதிபதி சீட்டில் கொண்டுருப்பார். இப்போ நம்ம வந்து நார்மலாக பிறந்துட்டோம், நம்மளால் ஜெயிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒன்றுமே இல்லைங்க. வெரி சிம்பிள். எண்ணத்தை வந்து பெருசாக வைக்கும். நான் போன தடவை என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அறம் செய்ய விரும்பல நிறுத்துறேன். இந்த தடவை வந்துங்க மீண்டும் அதை நினைவூட்டுறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னு கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, கண்டுபிடிச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆ முதல் அக்கு வரைன்னு பேசணும். இப்போ பி முதல் ஈ வரைன்னு பேசலாம். பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்க. இப்போ நம்ம கொண்டு வந்து நல்லா சிக்க வச்சிட்டிங்க. இப்போ இந்த 20 வயசில் ஜெயிப்பானா, 30 ஜெயிப்பானா, 40 ஜெயிப்பானா, ஒரு கனி எப்போ பூக்கும் எப்போ காய்க்கும் அப்படிங்கிறது அதனுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. அதுபோலவே தனக்கு கிடைக்கின்ற பிரபஞ்சத்தினுடைய ஆர்டர் வெயிலேயே கொடுமையை அடிச்சுட்டு இருந்துன்னா மரமே காய்ச்சி போயிடும். பிரபஞ்சம் பூத்துக்குழுங்கிற மாதிரி அந்த சீனை உருவாக்கணும். இப்போ நீங்கள் வந்துங்க மென்மையாக கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் ஓதுனீங்கன்னா இனிமை. இப்போ உங்களுக்கு பிடிக்காத வாசம் தீப்பிடிச்ச எரியுதுக்கு அவர் அச்சுன்னு தும்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு ஏர் சுனாமி மாதிரி. இப்போ நீங்கள் சொல்ல வரும்போது ஒரு 2-3 தடவை நீங்கள் சொல்ல வரும்போது கவனிக்கிறது என்ன அப்படின்னா 20 வயசுலையும் வெற்றி பெறலாம், 30 வயசுலையும் வெற்றி பெறலாம், 40 வயசுலையும் வெற்றி பெறலாம், அப்துல் கலாம் மாதிரி 70 வயசுலையும் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சரியான வீடு இருந்தால் உடனே வெற்றி பெறலாம் தானே? ஏன் வயசு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆயிருக்குதுங்க. யாருக்குமே ஒரு சீட் கிடைக்கிறது வந்து தியாகங்கள் நிறைய செய்யணும். நான் என்ன சொல்லுவேன், ஆ முதல் அக்கு வரைன்னு சொல்லணும் இல்லைங்க, அதில் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுங்க. வீடு சரியா இருந்துட்டா போதும் தானே? கண்டிப்பா, நம்ம என்னங்களும் நீங்க சொல்ற மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு ராஜானா ஒரு ஊருக்கு தான் ஒரு ராஜா. அந்த வீட்டுக்கு இருக்கிற எல்லாருமே ராஜா ஆக முடியாது. ராஜாக்கு கீழே குடையின் கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆனந்தமாக வாழ்வாங்க இல்லைங்க. அந்த வீட்டில் 10 குழந்தைங்க இருக்குன்னா 10 குழந்தையுமே ராஜாவே போஸ்டிங் போக முடியாது. பட் அவங்கவுங்க டிபார்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தனி உச்சத்தை அடைவாங்க. ஒருத்தர் மியூசிக் லைனில் இருப்பாங்க, ஒருத்தர் ஐஏஎஸ் லைனில் இருப்பாங்க, ஒருத்தர் டாக்டர் லைனில் இருப்பாங்க, ஒரு எஜுகேஷன் அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க துறையில் ஜொலிப்பாங்க. அதை கொடுக்கக்கூடியது ஜொலிக்கிற நேரம் வந்து தான் கேட்குறேன். ஜொலிக்கிற நேரம் கரெக்ட். நீங்கள் அதை தான் பர்டிகுலராக கேட்குறீங்க. 20 கிடைக்குமா, 30 கிடைக்குமா, 70 வரைக்கும் நான் காமனாக சொன்னங்காட்டிக்கு நீங்கள் எப்போ கிடைக்கும்னு கேட்குறீங்க. கரெக்டுமா? எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா நாம் இருக்கக்கூடிய இடமும் தூங்கக்கூடிய விஷயமும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய எண்ணங்களும் பிரபஞ்சத்துக்கு நான் இப்படி ஆகிடுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தோணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தான் எனக்கு அந்த பெரிய பதவி கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது அந்த பதவி நீங்கள் எனக்கு கொடுக்குறது, எனக்கும் தெரியாது நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்கன்னு. ஆனால் நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன், எனக்கு ஒருத்தர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு, நான் பெரிய ஆளாகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம்னா அது வந்துடும் கண்டிப்பாக. அது எந்த துறையோ அந்த துறையில் உச்சத்தை தொடுவாங்க. அதுக்கு வந்து வயசு கேட்டீங்க, வயசு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வயசுன்றதை விட அந்த ஒரு குறிப்பிட்ட காலம்னு எடுத்துக்கலாம். குழந்தை வந்துங்க பிறக்கின்ற குழந்தை நல்ல வீட்டில் பிறந்தால், வாஸ்துள்ள வீட்டில் பிறக்கிறப்போ அது வந்து சின்ன வயசுலேயே கேம்பஸில் செலக்ட் ஆகி போயிடும். அது சச்சின் மாதிரி போய் 16-20லேயே வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கும் ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்துங்க நல்ல இடமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இருந்து அவங்களுக்கு வளர்த்துற விதமும் சரி, பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு அப்போ ஆரம்பத்துல இருந்தே முதல்ல இருந்தே கஷ்டமா இருக்கும்.
பணம்ங்கிறது ஒரு சிங்கம்னு சொல்லி வளர்த்தணும்னா அது பயந்துக்கும். பணம் ஈஸிடா கண்ணா, ஒன்றும் இல்லை, ஜம்முன்னு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அங்கே வளர்த்தக்கூடிய எண்ணங்களையும் நல்ல பணம் வந்துங்க எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இறக்கிற கிணறு ஊருமா, இவ்வளோதாம்மா. அப்பா அம்மா தர்ம தானம் கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைய பார்க்கணும். குழந்தைகளை பார்க்காம ஹாஸ்டல்லையே விட்டுட்டு கடைசியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா என்ன செஞ்சு இவ்வளோ இப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமையே போயிடும். எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஃபேமிலி அட்டாச்சாக எந்த வேலைக்கு இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அவங்களாம் சேர்ந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கோ ஒரு பிரேயருக்கோ கண்டிப்பாக போகணும். எல்லா மதத்துலேயும் நல்லா பிரேயர் பண்ணுவாங்க. நம்ம இந்துக்கள் மதத்தில் மட்டும் கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா போகாம விட்றாங்க நிறைய பேர். இது நம்ம கண்கூட நிறைய பார்க்குறோம். அது அவங்க ஃபேமிலியோட போகிறதுங்கிறது இல்லவே இல்லை. பையன் அமெரிக்காவில் இருக்கிறா சார், அவன் அங்கே இருக்கிற, நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்க, டோட்டலாக சம்பாதிச்சு என்னப்பா பண்ண போகிறீங்க நாளைக்கு அப்படிங்கிறப்போ ஆன்சர் இல்லை. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறத பற்றி கேட்டீங்க, ட்ராக் மாதிரி போகக்கூடாது, கரெக்டாக அதுலேயே வந்துடலாங்க. ட்ராக்ல என்னன்னு கேட்டிங்கன்னா 20ல் ஜெயிப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் சச்சின் மாதிரி சின்னதாகவே ஜெயிக்கலாம், பெருசாகவும் ஜெயிக்கலாம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு எப்போ ஜெயிக்கணுங்கிற லெவல் வருதுன்னா, ஒரு ஏழையாக இருக்கிற வீட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, நகரத்துக்கோ சிட்டிக்கோ நான் வேலைக்கு போகிறப்பா அப்படின்ட்டு ஒரு 20-25 வயசில் நகரத்தை நோக்கி வர்றாங்க, ஒரு வேலையை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு முன்னாடி வேலைக்கு போக முடியாது, 15 வயசு 14 வயசு படிக்கிற வயசு. அந்த வயசுலாம் அவங்களால அவங்க ஒருத்தர் சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழல். அதுக்கு மேலே அவங்க வெளியே வர்றப்ப வந்துங்க விஸ்வரூபம் எடுப்பாங்கம்மா, நல்ல இடமா இருக்கும், குடிசையாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்து அதை ஏன் நல்லது கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா அங்கே வாய்ப்புகளே இல்லை. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து ஏதாவது தவறாக வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஈசானி மூலையில் பெரிய செப்டி டேங்கோ தண்ணி தொட்டியோ இந்த மாதிரியெல்லாம் கூட வைக்கிறது தப்பு தான். ஜலமூலையிலேயே தண்ணி வந்து பூமிக்குள்ளே வச்சாலும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அடியில வச்சாலும் தப்பு தான். இதைத்தான் நான் வந்துங்க ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லிட்டு இருப்பேங்க. இடத்தை பொறுத்து ஜலமூலை வேலை செய்யும். இடம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வடகிழக்கு மூலை அப்படியே போட்டுருவாங்க. அப்படி தான் போடக்கூடாது. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே காம்பவுண்டு தனி வீடு தனி, வீட்டினுடைய ஈசானி மூலையிலிருந்து காம்பவுண்டுடைய ஈசானி மூலைக்கு ஒரு இமேஜ் லைன், அந்த லைனில் குழி வந்துருச்சுன்னா அவங்க பிரசித்தி பெறவே முடியாது. அப்புறம் அடுத்தது வந்து வாயுமூலை. வாயுமூலை என்ன பண்ணுவாங்க, வடமேற்கில் தான் செப்டி டேங்க் போடணும்னு இதுவும் தவறு நடக்கும். அப்புறம் சில பேர் வந்து இடமே இல்லைங்க சார் சொல்லி தெற்கு சென்ட்ரல் பகுதியிலையும் போட்டுறாங்க. தெற்குடைய மைய பகுதியில் வீட்டுக்கு வெளியே தோட்டங்கள் தான் அங்கே செப்டி டேங்க் போட்டுருவாங்க. வீட்டுக்கு வெளியே செப்டி டேங்க் போட்டு அக்னிமூலையிலிருந்து டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் இதெல்லாம் சொல்றது இந்த தாய் சுவர் மாதிரி தாய் சுவர். அதை காம்பவுண்டுக்குள்ளேங்கிறது இல்லைங்க, காம்பவுண்டே விடாமல் வீட்டை கட்டிட்டுங்க வீட்டுக்கு வெளியே தெற்கில் தண்ணி விட்டு தெற்கில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வீடுகள் வந்துங்க நீங்கள் 70 ஆனாலும் கிடைக்காதுமா. நீங்கள் 70 ஆனாலும் கிடைச்சிருமான்னு கேட்டிங்களா, இப்போ யாருக்கு கிடைக்கும்? சூப்பர், நல்லா பாருங்க, வாஸ்துலையும் நம்ம விளக்கமாக முடிச்சிடலாங்க, தெளிவாகவே முடிச்சிடலாம். வீடு தனியாக காம்பவுண்டு தனியாக போடுங்க. இடம் வந்து நல்லா இருக்கணும். அந்த இடத்துல தூங்குறவங்களுக்கு எண்ணலைகள் வந்து ஒரு அரசன் எப்படி சிந்திப்பானோ அந்த அளவுக்கு வரும், நல்லா இருக்கிற இடத்துல. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் சிந்திக்கிற திறன் வரணும். திறன் ஆமாங்க. இப்போ சிந்திக்கும் திறனே இல்லைங்க. வாஸ்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான இடத்துல இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ரூட்டை போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போய் உட்கார வச்சிடும். ஆனால் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது திரும்ப 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 பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குங்க. பிரபஞ்சத்துலேருந்து எல்லாமே அதிசயமாக 6 வந்துடாத 10 மாதம் ஒரு தாய் பெற்று தான் இங்கே பூமிக்கு வந்திருக்கிறோம். அதனால் எல்லாத்துக்கும் எல்லாமே சரிசமம் தான். வானம் பூமி கடல் அனைத்துமே ஒன்று தான். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கள் எப்போது நல்ல இடத்துக்கு வருகிறார்களோ அப்பிருந்து அவங்களுடைய வாழ்க்கை டியூனிங் ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடக்குது. நல்ல இடத்துக்கு வர டைம்ன்றது வந்து அவங்கள சார்ந்தது, அவங்கள சார்ந்து தான் இருக்குதுங்க. இதுக்கு முன்னால இருக்கிற வீட்டை சார்ந்தது. இதுக்கு அவங்களுடைய சொந்த டைம்லாம் கிடையாதுங்க, வீட்டை சார்ந்து தான். 20 வயசுக்கு முன்னாடி பையனை வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க, இதுக்கும் அனுப்ப மாட்டாங்க. இப்போ ஒரு சம்பாதிக்கிற திறனே வந்து 25 வயசில் வருங்க. இப்போ விளையாடுறப்பவே போய் ஜெயிக்கிறவங்க இருக்கிறான். அடுத்தது வந்து படித்து முடிச்சதுங்க நான் வேலைக்கு போகிறேங்கிறது போகிறப்போ அப்பா ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ கிராமத்தில் நல்லா இல்லை, சிட்டிக்கு வந்து நல்ல இடம் கிடைக்குது, கடைன்னு போகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு கிராமத்தில் சொந்த வீடு நல்லா கட்டி கொடுத்துட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ வந்து வாஸ்து எங்கே உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யுதுன்னா, பூர்வீக வீடு நல்லா இருந்தால் ஆணி வேரில் தண்ணி ஊற்றணுமா. இப்போ கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் நான் அதான் சொல்லுவேன், சாமி உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் இருக்குதாப்பா, ஆமாங்க, இதை பூரா பார்த்து எல்லாம் பண்ணி போடுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு சார், எல்லாருமே பார்த்தாச்சு பண்ணியாச்சு சார், பார்த்தாச்சு பண்ணியாச்சு, உனக்கு பூர்வீகம் இருக்குதாப்பா அப்படிங்கிற, ஆமாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா, இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்த ரெடி பண்ணினா மட்டும்தான் இங்கே வேலை செய்யும். இப்போ நம்ம இங்கே மைக்கில் பேசினா தான் இது போய் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி அப்பா அம்மாவை நல்லா இல்லாத இடத்துல இருந்துட்டு இவங்க வந்து என்னதான் தங்கமாக கொண்டிருந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வயசானாலும் ஜெயிக்க முடியாது. ஆமாங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து ஒரு சிட்டிக்கு வந்து நல்லபடியாக வேலை கிடைச்சி அவங்க ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பூர்வீக வீடு வந்துட்டு ஓரளவுக்கு சரியாக இருக்குன்னு தானே அர்த்தம். இவங்க சரியாக இருக்குங்க, வர்றாங்க இல்லைங்கம்மா, வர்ற இடத்துல இவங்களுக்கு அது ரொம்ப டவுனான இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே வீடு வாங்கி எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் கூட இந்த இடத்துல சரியான வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் கூட அவங்களோட பூர்வீக வீடு தவறாக இருந்தால் எது வேலை செய்யும்? கண்டிப்பாக பூர்வீகம் வேலை செய்யும்.
இப்போ புதுசா வாங்கின வீடு புதுசாக வாங்கின வீடு வேலை செய்யுதுங்க. நான் இங்கே இருக்கிறது நல்லா இருக்கலங்க. அவங்களால டிஸ்டர்ப் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கு பணம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு அது புரியாது. நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா கட்டிட்டு அப்பா அம்மாவுக்கு மட்டும் எப்படி செலவாகுது, பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குங்க. அதையும் சரி செய்துக்கணும்னு சொல்கிறேங்க. ஆணிவேரையும் பலப்படுத்துங்கள். ஆணிவேர் மெயின்ங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க, அவங்களுக்கே தெரியும். ஆணிவேரை பலப்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ வந்தவங்க அத்தனை பேருமே வின் பண்ணுறதில்ல, வரதில் ஒரு 60-70 விழுக்காடு இன்னும் லேபராகவே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடும் சரியில்லை, வந்து இருக்கிற வீடும் சரியில்லைங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய எண்ணலைகளையாவது உயர்த்தி காலையில் ஒரு 6 மணிக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் நம்ம நார்மலாக மோட்டிவேஷன் தான் பண்ண முடியும். ஆனால் வாஸ்து இருந்தால் மட்டும்தான் அந்த மோட்டிவேஷனே அவங்க வாயில் வரும். இல்லைன்னா அவன் தூங்கிடுவான். 8 மணிக்கு தான் எந்திரிப்பான். 9 மணிக்கு வேலைக்கு போகிறோன்னு 8 மணிக்கு எந்திரிப்பான், 8:30 குளிப்பா, 8:45 வண்டி எடுப்பான், 10 நிமிஷத்தில் போய் அவங்க உட்காந்துருப்பான். அந்த செயல்பாடுகளை செய்ய விடாதுன்னு விடாது. வாஸ்து சில பேர் கடவுள் மேல நம்பிக்கையும் இல்லை, எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வீடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணை மூடி சொல்லிடலாம் அப்படிங்க. கண்டிப்பாங்க. நல்லா இருக்கிறதுனால தான் அவன் ஆஸ்பத்திரிக்கும் போகிறதில்ல, நல்லது கெட்டதுக்கும் போகிறதில்ல. ஆனால் ஹாப்பியாக ஃப்ளைட்டில் போனோமா வந்தோமா, அந்த டைமிங் வந்தோமா, படுத்துமா தூங்கணுமா. ஆனால் காலையில் எந்திரிக்கிற ஆளாக இருப்பான், தூங்க மாட்டான். நீங்கள் வேணால் எந்திரிச்சு அவங்கள எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்திரிச்சு அந்த நேரத்தில் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி மதியானம் கூட தூங்குவாங்க. அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் அதிகாலை வேளையில் வெளிப்பவர்கள் எல்லாருமே விழித்துக் கொள்வார்கள். அதுக்கும் வீடு தான் காரணங்களா? ஆமாங்க. அதுக்கு எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தி கொடுக்கணும்ல. நான் சொல்லலாம். அப்போ இதுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குங்க. காயத்ரி மேடம், நான் வந்து இனிமேல் நாளைக்கு காலையில் எனக்கு ஃப்ளைட் 4 மணிக்கு மீனம்பாக்கம் போகணும், நான் இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் போக முடியாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போர்டிங் போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, 3 மணிக்கு ஃப்ளைட்னா 2 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ என்ன பண்ண, நான் 1 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவேன், 1:30 மணிக்கு நான் உள்ளே என்ட்ரு ஆகிடுவேன். அப்போ நான் ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்கள்கிட்ட சொல்லுவார், வீட்டுக்கு இருக்கிற குழந்தைகிட்ட சொல்லுவார், உன்னி 2 பேர்கிட்ட சொல்லுவார், நான் காலையில் 1:30 மணிக்கு கிளம்பிடுவேன், 1:30 மணிக்கு கிளம்பிடுவேன்னு 4 முறை நீ வாயை திறந்து யார்கிட்ட சொல்கிறியோ அது உன்னுடைய மைண்ட் செட்டில் ரெக்கார்ட் ஆகிக்கும். மணி வச்சிருப்பீங்க 1:30க்கு பெல் அடிக்கிற மாதிரி. 1:15 எந்திரிச்சு குளிச்சுட்டு இருப்பான். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ அடுத்தவர்களிடம் என்ன சொல்கிறாயோ அது நடந்தே தீரும். அடுத்தவங்ககிட்ட நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? 99% பேர் எனக்கு அது நடக்கலை சார், இது நடக்கலை சார், எத்தனை கோயிலுக்கு போயிட்டேன் சார். கண்டிப்பாக சொல்கிறேன், பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது. வார்த்தையை மாற்றினா வாழ்க்கை மாறுன்றீங்க. வார்த்தையை மாற்றுவதற்கும் வீடு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ என்ன 4 பேர்த்துக்கு நீ வந்து 1:30 மணிக்கு ஃப்ளைட் போயிடுவேன்னு சொல்கிறப்போ உன்னை தூங்கக்கூடாது, 1:15 எழுப்பி விட்டுரும். எந்திரிச்சு இவர் என்ன பண்ணுவார், பெல் எப்படிக்கணும் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்புறம் நம்ம குளிக்கவே போகிறோம் அப்படின்ட்டு அது கட் பண்ணி விட்டு போட்டு குளிச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு தான் அந்த பெற்றுக்கொள்ளும் தகுதி. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளும் தகுதி தான் வீடு. பிரபஞ்சத்தினுடைய அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றுக்கொள்ளும் தகுதியை குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கரெக்டாக நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயங்களை செய்து கொண்டு வெற்றியாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இது நான் லாஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்துல் கலாம் சார் சொல்லியிருந்தீங்க, அவர் ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன இடத்துல தான் இருந்தாங்க. அவங்களோட வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. பட் சும்மா ஒரு பொதுவான ஒரு கேள்வி, போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்பலாம். இப்போ அவங்களோட வீடு இருந்ததுனால தான் இப்போ 70 வயசில் தான் அப்படி கிடச்சிதா, இல்லை நல்லா இருந்ததுன்னா இன்னும் கூட இளமையிலேயே ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பாரா, இல்லை அவர் இளமையில் வாழ்ந்த வீடுகள் அப்படிங்கிறது வந்து ராமேஸ்வரம் தான் ஒத்துக்கலாம். அங்கேருந்து அவர் சென்னை வந்துட்டாருங்களா, டீச்சிங்லாம் சென்னையில் இருந்தது நல்லா இருந்ததுனால அதுக்கு மேலே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, ரொம்ப லேட்டாக கிடைக்கிது. அப்போ செலக்ட் பண்ணுறப்ப இவர் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப நாள் இங்கே வாழ்ந்துருப்பார், 40-50 வருஷம். அப்போ பூர்வீகத்துக்கு இவருக்கு தொடர்பு இல்லை, ஃபேமிலி இல்லை. இப்போ ஃபேமிலிங்கிற ஆணிவேர் தாங்கம்மா, ஃபேமிலிங்கிறது அப்பா அம்மாவுக்கு பின்னாடி ஆணிவேர் கட் ஆகிடும். அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியும் இல்லை, மனைவி இருந்தால் கூட மனைவியோட ஊர் அப்படி இப்படின்னு போயிட்டு வருவாங்க. ஃபேமிலி கட் ஆகிறப்ப என்ன ஆகுது, தொடர்பு பூரா கட் ஆகி இவங்களுக்கு இங்கே இருக்கிற இடம் பிரபலியமாகிடும், இருக்கின்றது பூர்வீகமாக மாறிவிடும். அது எத்தனை சொத்தா அதெல்லாம் இல்லைங்க, உடனே மாறு. அங்கே ஒன்றுமே சொத்தே இல்லாதவங்க புதுசாக வாங்குற இடம் மட்டும்தான் வேலை செய்யும். சொத்தே இல்லாதவங்களுக்கு, பூர்வீகமே இல்லாதவர்களுக்கு, சொத்தும் இல்லாதவர்கள், அப்பா அம்மா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க சார், அவங்க 6 மாதத்துக்கு ஒருக்க மாறிட்டே இருப்பாங்க. நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், சரி ஒரு வீடு வாட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் படைக்கிளப்பிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இருண்ட காலம் 30 வருஷம், ஒளிர்கின்ற காலம் ஒரு மீதி 30 வருஷம் போச்சுன்னா 70 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ சென்னையில் நீங்கள் அவர் சொன்னீங்க, அப்துல் கலாம் வந்து பூர்வீகத்திலே எந்த ஒரு சொத்தும் இல்லை, அது ஒரு சின்னதாக இருக்குது, அவர் இப்போ இருந்த இடம் தான் அவருக்கு அந்த வெற்றியை கொடுத்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாங்க, இருக்கிற இடத்துல இருந்து அவர் வெற்றி அடைஞ்சு போயிடுவாங்கம்மா. அந்த பூர்வீகம் நல்லா இருக்கிறனால தான் அவர் வந்து உயர்ந்த அளவுக்கு தமிழ்நாடு லெவலுக்கு பேர் எடுத்துகிட்டு இருந்தவர் டக்குன்னு அந்த அளவுக்கு போயிடுறாரு. அது முதலே நல்லா தான் இருக்குங்க. அது வந்து நல்ல அந்த உங்களுக்கு அந்த டைமிங் கிடைக்கிறப்போ அவங்க பிரபஞ்சம் கரெக்டாக லாக் பண்ணி கொண்டு போயிடும்.
பிரபஞ்சமும் வந்துட்டு பிரபஞ்சம் தான் வேலை செய்யும். பிரபஞ்சம் தான் வாஸ்து, பிரபஞ்சம் தான் பஞ்சபூதம். ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தை கரெக்ட் பண்ணுங்க, நல்லா இருங்க. வீடு வந்து கண்டிப்பாக பிறந்த மேனியாவே ஒரு 50-60 வருஷம் சுத்தாதீங்க. காம்பவுண்ட் வால் போடுங்க. காம்பவுண்ட் வால் தான் ஆடை அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லா லைவில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இதை வந்து யாருமே இந்த அளவுக்கு டிப்த்தாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லாதவர்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்கம்மா. திடீர்னு ஒரு பிரச்சனை, சார் நல்லா தான் இருந்தார் சார், நேற்று ஹாஸ்பிட்டல் போனால் இன்றைக்கி போகிற இப்போ பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுங்க. திடீர்னு அவங்கள வந்து அணைய போகிற தெய்வம் எப்படி எரியும்? நல்ல பிரகாசமாக அதே தான் இதை இப்படி கொடுக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே சரி பண்ணிட்டோம்னா அவங்கவுங்க இருக்க காலம் வரைக்கும் அருமையாக இருந்து நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்து நல்லபடியாக போகலாங்க. இதுக்கு வந்து பிரபஞ்சத்தினுடைய சப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். கிடைக்கிறதுக்கு வந்து எளிய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் உட்காரக்கூடிய இடம், திசை காட்டும் கருவி, கரெக்டான ஒரு திசைகள், இது முக்கியம். மூளைகள் திசைகளாக மாறக்கூடாது. இந்த மாதிரி மாறலாம் வந்து சில பேர்லாம் வந்து ஏன் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா, தோரத்தில் தெம்பர ஆறு, மேவர ஆறு, ஊரே இந்த பக்கம், எங்களுக்கு குளம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க பூராமே ஒரு தரமட்டமாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அங்கேயுமே ஜெயிக்க வைக்கிற வாஸ்து இருக்குதுங்க. அதுக்குரிய விஷயங்களை கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம ரிசீவிங் மோட்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். அவங்க வந்து கொடுக்கல, கிஃப்டே வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தையும் இறைவன் படைக்கும். எல்லை இல்லாமல் படைச்சு பவர்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதை வந்து பெற்றுக்கொள்ளும் தகுதி மட்டும் நமக்கு அந்த கோடு வேர்டு இருந்தால் போதும். கண்டிப்பாக சார். பூர்வீகமே இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை மாறும், அவங்களுக்கு ஒரு பூர்வீகம் உருவாக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி, குடிசை முதல் அரண்மனை வரி மாட மாளிகையாக இருந்தாலும் அதற்கும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துருச்சுன்னா பட்டை கிளப்பிட்டு போகலாங்கம்மா. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் வந்து இதை செய்ய முடியல. பக்கத்தில் வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு பெரிய திமிங்கலம்னு வச்சுக்கோங்க. கண் பகுதியில் நான் இருக்கிற, தலைப்பகுதியில் நீங்கள் இருக்கிற, வால் பகுதியில் நீங்கள் இருக்கிற, இப்படி உட்காந்துக்குவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஓடை போட்டு உட்காந்துக்குவாங்க. இது டோட்டலாக ஒரு பாடி, அடி முதல் இது வரை இதில் எல்லா இடத்துலையும் ஓடை போட்டு உட்காரப்ப என்ன ஆகுதுங்க, நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அம்மா உணவு உடை இருப்பிடம் அப்படி கிடச்சிருச்சுன்னு சில பேருக்கு அதே சொர்க்கம். நான் என்னங்கிறேன், வெற்றி அடையணும், வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் நிறைய பேருக்கு சொன்ன பயந்துக்குவீங்க. படிக்காதவங்க பெரிய தொழிலதிபர், பெரிய வேலையில் இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து வாஸ்துப்படி போயிட்டு கட்டினு வேலை வேண்டான்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு தொழில் பண்ணி தொழிலதிபராக இருக்காங்க. எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. புரியுது சார். இப்போ என்னன்னா, வீடு நல்லா இருந்தாலே போதும், நம்மள அது சுறுசுறுப்பாக வச்சுக்கோ, அதுக்கு மாற்றிடுங்க, நம்ம மைண்ட் செட்டை மாற்றிடும். நல்லா ஜாலியாக இருந்து விஆர்எஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ அப்படி இல்லைங்க, உடனே எடுத்துடாதீங்க. இல்லை கிடைக்கவே கிடைக்காது, பெற்றுக்கொள்ளும் தகுதியே கிடைக்காது. இப்போ என்ன கிடைக்கணும், வீடு கிடைச்சா போது சிட்டியில் இருக்கிறக்கே நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ரூம் போடணும்னு ஒரு 5000 ரூபா வேணும். இன்றைக்கி சென்னை, பெங்களூர் இதெல்லாம் போனோம், அங்கே 10 ரூபாய் வேணும். இந்த மாதிரி அது மெட்ரோ சிட்டியில் அதுவும் பெருசு, அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கிற இடத்த சரி பண்ணுங்கள், சரி பண்ணுறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்கள். இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது சார் அப்படின்னு போகிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் பெற்றுக்கொள்ளும் தகுதியே இல்லைன்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற, அதாவது தெரிந்தவரை செய்வதை விட எக்ஸ்பர்ட்டாக பார்க்குறவங்ககிட்ட பார்த்து உங்களுக்கு தெளிவான பாதை. அதாவது வந்து விமானி வந்து விமான இயக்குனர் இயக்கினால் நல்ல பயணம். நாம் செய்கின்ற வேலையை இறைவனாக பார்க்கும்பொழுது அந்த வேலை அவர்களை உச்சத்துக்கு கொண்டு சொல்லும். அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு வரியிலேயே நாம் முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் தொட்டி கட்டுறீங்கள, அந்த சம்பிளையும் நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியிலேருந்து வர தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்க, அதையவே குடிங்க. அவங்க தண்ணி கொடுக்கலனா கூட உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். மழை ஒரு வருஷம் பெய்யாமல் இருக்காது. பெய்யும்போது பிடிச்சி வச்சுக்கோங்க, 10,000 லிட்டர் 5,000 லிட்டர் பெரிய சம்பு கட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் திடீர்னு தண்ணி இல்லைன்னு சாலையில் போய் உட்காந்துக்கிறோம். என்னென்ன பாவம், அவங்க வந்து கட்டின வீடு அப்பார்ட்மெண்ட்டாக போச்சு. அப்போ ஒரு வீடுனா 10,000 லிட்டர் வந்து அவங்க ஒரு வருஷம் முடிச்சுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொட்டி போட்டுங்க, கண்டிப்பாக அண்டர் கிரவுண்டில் பண்ணலாம். வடக்கிலும் கிழக்கிலும் போடலாம், தெற்கிலும் மேற்கிலும் போட வேண்டாம். இப்போ வந்து தெற்கிலும் மேற்கிலும் பார்த்த வீடுகளுக்கு என்னை வாஸ்து பார்த்து போகும்போது பின்னாடி ஒரு நடை இருக்கணுங்கிறதெல்லாம் அந்தந்த லைவில் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி வச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரியாவது பார்த்து போயிருங்க. என்னை கேட்கணுங்கிறதே இல்லைங்க, நம்ம லைவை பார்த்தாவே அவங்க சொந்த வீடு, வாடகை வீடு, நல்ல வீடாக பிடிச்சிடலாம். தெற்கு பார்த்த வீடு, ஒரு வாசல் உள்ள வீட்டுக்கு போகாதீங்கப்பா, குடும்பத்தோடு போகாதீங்க. பேச்சலர் மட்டும் போங்க, பெண்கள் மட்டும் இருக்கிறீங்களா, ஹாஸ்டல் மாதிரி இருக்கிறீங்களா, குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். பேச்சலருக்கு அவங்க தனியாக இருக்கிறப்ப வந்து ஒன்றும் செய்யாது. அங்கே வந்து தவறாக இருக்கிற வீட்டில் இருந்தாலுமே அவன் ஜெயிச்சுட்டு தான் இருப்பான். இப்போ பாருங்கள், கணவனை இழந்த மனைவி ஒரு வீடோ அல்லது தாத்தா மட்டும் இருக்கிறார், பாட்டி மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் தவறான இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பட்ட மரம்னு சொல்லுவோம், அது இருக்கிற வரைக்கும் மிச்சம், அது நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ணாது பெருசாக. அது ஏன்னு கேட்டு பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு வந்து சுகம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து பிரபஞ்சம் கிடைக்க வேண்டியது அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு கேள்வி தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போது கணவனை இழந்த மனைவி இருக்காங்க, அப்புறமா பாட்டி தாத்தா தனியாக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பெருசாக பாதிப்பு வந்ததுக்கப்புறமா
திரும்ப இன்னொரு பாதிப்பு வராது வாஸ்துவால அப்படின்னு சொல்றீங்களா? அதாங்க. இல்ல அவங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வாஸ்து மூலியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். அதாங்க சுனாமியே வந்துருச்சு, ம். அதனால வந்து இதாச்சு, அவங்களுடைய லைஃப் முடிஞ்சுது. இல்ல, ஒருத்தர் போன பின்னாடி அதுக்கப்புறம் ஃபேர் வீடு மேட்ச் சரியா பார்த்து தான் போகணும். வருமா அப்படின்னு கேட்டிங்களா, அவங்களுக்கு குழந்தைகள் நல்லா இருப்பாங்கம்மா. அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல தரமான ஒரு மிகப்பெரிய நல்ல இடம் கிடைக்கும். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களே என்னாச்சு, எனக்கே வயசாயிருச்சு, எனக்கு 50 ஆச்சு 60 ஆச்சு, நான் எனக்கு ரொம்ப சின்ன வயசு 50 40 எல்லாம் போகிறத தான் சொல்கிறேங்க. அதை தான் சொல்கிறேங்க. அது வந்து இடம் சரியில்லாமல் போயிருதுங்க. அதுக்கு பின்னாடி அவங்க சிங்கிளாக இருக்கிறப்ப அவங்கள பாதிக்காது. மகன் நான் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, நான் மட்டும் இங்கே இருக்கிறேங்கிறப்போ அவங்க ஓரளவுக்கு ஓடிக்கும். அதுவும் பாதிப்பு இருக்காது. பாதிச்சாச்சு, சுனாமியே வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி சின்ன மழை வந்தா என்ன, வெயில் அடிச்சா என்ன, அதை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளே போயிடுச்சு, மனைவியோ கணவனோ இழந்துட்டாங்க. அவங்க வந்து பாதிப்புல தான் நிற்கிறாங்க. இப்போ ப்ரீப்ரசன்ட் தான். இப்போ இவங்க வந்து இல்ல அதுக்கப்புறமா அவங்க நல்ல வீடு அவங்க நல்ல போனாலும் சரி, லைஃபுக்கு போகலனாலும் சரி வாழ்க்கை நல்லா இருக்குமான்றது. நல்லா தான் இருப்பாங்கம்மா. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தையே எடுத்துடுறோம். அதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, அது ஒரு பட்ட மரம்னு சொல்லிட்டுங்க, அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதை உடனே எடுக்கணும், ரிமூவ் அடுத்த பண்ணணும். ஜெனரேஷன் இருக்குல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லா இருக்கணும் கூட அந்த இடத்த ரெடி பண்ணணும். அவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கும் இந்த அம்மா இருக்கிற வரைக்கும். இல்லை அம்மா போயிடுச்சு, அப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதிக்காது. இங்கே பாதிப்பு முடிச்சதுன்னா அவர் அமெரிக்காவில் இருந்தாலுமே பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்குங்க. இதெல்லாமே இயற்கையாக நடந்துட்டு தான் இருக்குது. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் திருமணமாகாமல் இருக்கிறவங்களையும் கூட நம்ம பார்க்குறோம், வீடு சரியில்லை. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வயசுக்கு முன்னாடி இப்போ வாஸ்துல இதெல்லாம் இருக்குதான்னு எல்லாம் கேட்பாங்க. குழந்தை பிறக்காதவங்களும் கூட நம்ம போய் ரெடி பண்ணதில் இப்போ தருமபுரி பெண்ணாகரம் ஒரு பகுதியில் போயிருக்குங்க, இண்டூர். அங்கே சும்மா ஜஸ்ட்டு போய் நின்னோம். அதை அவர் பார்க்கணுன்னு பேசுனா, சார் 14 ஆண்டுகள் குழந்தைகளே அப்படின்னாரு. சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக ஒரு 12 வயசு ஆச்சுங்க குழந்தைகளுக்கு, போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. 2 குழந்தை பிறந்திருக்கு, 12 ஆண்டுகள் ஆச்சுங்க, 7வது படிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வாஸ்துல நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்த்து வளமுடன்.